டிசம்பர் 22, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 333 எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் மொழிபெயர்ப்பு தொடர் தெய்வீக பணியாளன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஸ்ரீ அரவிந்தரின் ஸ்பிரிச்சுவல் சானட்ஸ் எனும் 8 கவிதைகளில் இது 4வதாகும். The Divine Worker. I face earth's happenings with an equal soul. In all are heard thy steps, the unseen feet tread destiny's pathways in my front. Life is whole, tremendous theorem is thou complete. No danger can perturb my spirit's calm. My acts are thine, I do thy works and pass. Failure is cradled on thy deathless arm. Victory is thy passage, mirrored in fortune's glass. In this rude combat with the fate of man, thy smile within my heart makes all my strength. Thy force in me labors at its grandiose plan, indifferent to the time snake's crawling length. No power can slay my soul, it lives in thee. Thy presence is my immortality. 4. தெய்வீக பணியாளன். நான் பூமியின் நடப்புகளை சரிசமமான நோக்கில் எதிர்கொள்கிறேன். அவை அனைத்திலும் உங்கள் காலடி ஓசை கேட்கிறது. காணவியலாத தங்கள் பாதங்கள் ஊழின் பாதைகளில் என் எதிரே நடைபெறுகின்றன. வாழ்க்கையின் முழுதான பேராற்றல் வாய்ந்த மெய்யாதார முடிவு முழுமையாக தாங்களே. என்னுடைய ஆன்மாவின் அமைதியை எந்த ஆபத்தும் குலைக்க இயலாது. எனது செயல்கள் உம்முடையவை. நான் உமது செயல்களை செய்துவிட்டு செல்கிறேன். உமது இறப்பற்ற கரங்களில் தோல்வியானது தொட்டிலாடுகிறது. வெற்றி உமது பாதையாக அதிர்ஷ்டத்தின் கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. மானிடத்தின் விதியுடனான இந்த கடினமான சண்டையில் எனது இதயத்துள் உமது புன்னகை எனக்கு வலிமையை உண்டாக்குகிறது. பொழுது எனும் பாம்பு ஊர்ந்து செல்லும் நேரத்தை புறக்கணித்து உமது பலம் என்னுள் பெருத்ததொரு செயலுக்காக உழைக்கிறது. என் ஆத்மாவை எந்த சக்தியாலும் அழிக்க இயலாது. அது உம்மில் வாழ்வதனால் தங்கள் இருப்பே எனது அழிவற்ற தன்மையாகும். இது ஸ்ரீ அரவிந்தரின் இறையுடனான இன்னொரு சம்பாஷணை எனலாமா? எங்கும் எதிலும் இறைமையை கண்டு களி கொள்ளும் உள்ளம் அவருடையது. திரும்ப திரும்ப தம் வாழ்வுடன் அவ்விறைமை பின்னி பிணைந்திருப்பதனை இந்த கவிதையில் பதிவு செய்துள்ளார். இறப்பற்ற ரோஜாவில் திரு பண்டிட் அவர்கள் இக்கவிதையின் சில வரிகளை விளக்கியுள்ளதனை காணலாம். காணவியலாத தங்கள் பாதங்கள் ஊழின் பாதைகளில் என்னெதிரே நடைபெறுகின்றன. வாழ்க்கை நாம் காண்பதை போன்றதல்ல. அதன் நிகழ்வுகளும் சந்தர்ப்ப வசத்தாலோ அல்லது வெளிச்சூழ்நிலைகளாலோ அல்ல. எல்லாம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டவை. உமக்கும் இவ்வுலகுக்கும் தெய்வ செயலாக எல்லாமே திட்டமிடப்பட்டுள்ளன. கடவுளின் கரங்களை விருப்பங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் ஊடாக தளங்களிடையே உம்மை அழைத்து செல்கின்றன. விதி என கூறப்படுவது தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் ஒருவனின் காலடி தடங்களே. கண்கள் அவனின் அந்த அடிகளை தன்முன் காணாதும் காதுகள் அவன் நடைமொழியை கேளாமலும் இருப்பினும் ஆத்மா அதனை உணரும். ஆகவே அதனை கேட்பாயாக. வாழ்க்கையின் முழுதான பேராற்றல் வாய்ந்த மெய்யாதார முடிவு முழுமையாக தாங்களே. வாழ்க்கை ஒரு புதிர். அது இருமைகளான மகிழ்ச்சி, வலி, வெற்றி, தோல்வி, அதீதமான ஒளி, தெளிவின்மை, தேர்வெடுப்பது, அடிமைப்பட்டு கிடப்பது என இவற்றால் குழப்பமடைந்துள்ளது. வாழ்க்கைக்கு பொருள் இருக்கிறதா? நோக்கம் உண்டா? இல்லை. அது கொடிய கனவென்று எண்ணி அதனின்றும் விழித்தெழுந்து வெளியேறி விடலாமா? அதற்கான பொருளை காணாதவரை வாழ்க்கை என்பது முரண்பாடுகளை கொண்டதாகவே இருக்கும். அந்த அறிய வேண்டிய பொருள் இறைவனே.
அவனே தொடக்கம், ஆதாரம், உட்பொருள் அனைத்தும் ஆவான். வாழ்க்கை எனப்படும் இயக்கத்திற்கு அவனே பொருளும் இலக்கும் ஆகிறான். இறையின் அசையே வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும் அவனுடைய மூச்சு என உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை உன்னதமான முக்கியத்துவத்தை அடைகிறது. இறைவனை அறிய இதுவே ஒரு நல்ல வாய்ப்பு. இது பண்டிட்ஜியின் வியாக்கியானம். என்னுடைய ஆன்மாவின் அமைதியை எந்த ஆபத்தும் குலைக்க இயலாது. வாழ்க்கை எத்தனையோ கவலைகளும் ஆபத்துகளும் நிறைந்தது. அவை மனதை குழப்பத்தில் ஆழ்த்தியும் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தும் உடலை சில்லிடவும் செய்கின்றன. மனதை கட்டி ஆள்வதன் மூலம் இவற்றை அமைதிப்படுத்த இயலும். ஸ்வயம் என்பது அசைக்க இயலாதது, அமைதியானது. அதனை நம்முள் அறிந்து கொண்டால் எப்போதுமே அமைதியாக இருப்போம். எனது இதயத்துள் உமது புன்னகை எனக்கு வலிமையை உண்டாக்குகிறது. பல திக்குகளிலிருந்தும் எதிர்பாராமல் வரும் சவால்களை சந்தித்து வாழ்வதற்கு மனித பிரயத்தனத்தால் இயலாது. எந்த மானுட சக்தியுமே இதனை எதிர்கொள்ளும் வலுவற்றது. ஆத்மாவின் நிரந்தரமான மகிழ்ச்சி தெய்வத்தின் புன்னகை ஒன்றினாலேயே கிடைப்பது. அது அனைவரையும் இன்பம் கொள்ளச் செய்தும் உண்மையின் வழிவாகவும் திகழ்கிறது. பண்டிட்ஜியின் ஆழமான விளக்கங்கள் ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துக்களை தெளிவாக விளக்குகின்றன. இவற்றை உள்ளத்தில் அசை போட்டுத்தான் நாம் அதன் பொருளை உணர முடியும். பார்வை நூல்கள்: ஸ்ரீ அரவிந்தரின் கவிதைகள், ஸ்பிரிச்சுவல் சானெட்ஸ். 2. டெத்லெஸ் ரோஸ் பை M.P. பண்டிட். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.